Hey guys, welcome to my channel. ஸோ இன்றைக்கி வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு டாபிக்ஸ் என்னோட தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி என்னோட ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்கிட்ட இருக்க எல்லா ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸுமே நான் வந்து உங்ககிட்ட காட்டுறேன். என்கிட்ட மேக்ஸிமம் ஒரு 2-3 தான் இருக்கும். ஸோ முடி தான் வந்து கேர்ள்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால என்னோட ஹேர் விஷயத்தில் மட்டும் நான் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். அண்ட் தென் ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறதுலையுமே ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். ஸோ விதவுட் மச் டாக்கிங், ஸோ என்கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் நான் உங்ககிட்ட காட்டுறேன். லெட்ஸ் கோ. ஃபஸ்ட்டு வந்து என்னோட ப்ளோ ட்ரை பண்ணுற ப்ரஷ் வந்து நான் காட்டுறேன். ஸோ இட்ஸ் ஃப்ரம் திஸ் பிராண்ட் கால்ட் ஆலன் ட்ரூமன். ஓகே, இதுதான் நான் வந்து ஃபஸ்ட் எவர் வாங்கின ஒரு ஹேர் ஸ்டைலிங் டூல். நான் வந்து ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி இது வந்து வாங்கியிருக்கேன். அப்போ இதோட ரேட் வந்து ஐ திங்க் சம்வேர் அரவுண்ட் 2500 ஆர் சம்திங். பட் எனக்கு கேட்டால் இது வந்து ரொம்ப நாள் எனக்கு வந்து உழைச்சிது, நல்லா வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஹேரை வந்து நான் வந்து 75 to 80% வரைக்கும் ட்ரை பண்ணிட்டேன். அப்புறம் தான் வந்து இந்த ப்ரஷை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஆல்சோ எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் டீத் உள்ள ப்ரஷை வச்சு டீடாங்கிள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். எடுத்தோன்னே அப்படியே போட்டுலாம் பண்ணக்கூடாது. பட் நானும் அதை தான் பண்ணுவேன் அவசரத்தில். பட் ட்ரை டு அவாய்ட் தட். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அதை பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டேங்கிள்ஸையும் எடுத்துட்டேன். ஓகே, பண்ணால் இப்படி இருக்கணும். ஓகே, டிசைட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் ஈரம் இருக்குது, பட் அதர்வைஸ் திஸ் இஸ் ஃபைன். ஸோ நான் 2 சைடுமே இப்போ வந்து இப்படி பண்ணோன்னா அழகாக இப்படி வரணும். ஓகேவா, எந்த ஒரு சிக்கு அதெல்லாம் வரவே கூடாது. ஸோ வந்து ஹாஃப் அப் அண்ட் ஹாஃப் டவுன் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து ஈஸியாகவும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆஸ் யூ கேன் சி நான் வந்து ஒரு குட்டி பார்ட்டிஷனும் பண்ணிட்டேன். மேலே ஹாஃப் அண்ட் கீழே ஹாஃப். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா 2 சைடும் ஃபஸ்ட்டு காட்டல, நான் வந்து ஒரு சைடு பண்ணிவிட்டு அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து 2 சைடும் பண்ணால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ட்ரையர் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் இஃப் யூ சி ஹியர், இதில் வந்து ஆஃபு, கூலு, அதுக்கப்புறம் லோ அண்ட் ஹை அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நம்மளுக்கு செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளோட ஹேர் டைப்புக்கு ஏற்று லோவான அந்த ஹீட்டில் பண்ணுமா, இல்லை வந்து மீடியம் ஹீட்டில் பண்ணுமா, அந்த ஹை ஹீட்டில் பண்ணோன்னா இன்னும் நல்லா ஒரு ஸ்மூத்தாக வந்து உங்களுக்கு தெரியும். நான் எப்போவுமே ஹையில் வச்சு தான் பண்ணேன். பிகாஸ் என்னோட ஹேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கும். இது வந்து ஸ்ட்ரெயிட்னும் சொல்ல முடியாது, கேர்லினும் சொல்ல முடியாது. நான் எப்பவுமே ஹையில் வச்சு தான் நான் பண்ணேன். ஸோ அது பண்ணிடலாம். உள் சைட்லேருந்து ஒரு வாட்டி நான் வந்து அதை ட்ரை பண்ணிட்டேன். அண்ட் தென் வெளியிலேருந்து ஒரு வாட்டி நான் வந்து இப்படி ட்ரை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் தான் இதை வந்து நம்ம எப்படி ஸ்டைல் பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சிலருக்கு வந்து இன்வர்ட்ஸில் பண்ணால் பிடிக்கும் இந்த ப்ளோ ட்ரை பண்ணும்போது, ஒரு சிலருக்கு அவுட்வர்ட்ஸில் பண்ணால் ப்ளோ ட்ரை பண்ணுறது பிடிக்கும். எனக்கு வந்து உள் சைடில் இப்படி வர மாதிரி இருந்தால் தான் எனக்கு வந்து பிடிக்கும். ஸோ நான் வந்து அந்த மாதிரி ப்ளோ ட்ரை பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்படி உள் சைடில் பண்ணதுனால எனக்கு வந்து இன்வர்ட்ஸில் வரும். ஓகேவா, இப்போ என்னோடய ஃபுல் ஹேர் தெரியுதான்னு தெரியல. வெயிட், இப்போ என்னோடய ஹேர் அவுட்புட் பார்த்தாலே தெரியும். ஒரு சைடு எப்படி வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, அண்ட் தென் ஒரு சைடு வந்து ஒரு மாதிரி ஃப்ரிஸியாக இருக்குது. ஸோ நான் இந்த சைடும் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். இந்த 2 சைடுமே நான் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ 2மே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். என்னோட ஹேர் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஒரு நேச்சுரலான ஸ்ட்ரெயிட் அந்த ஒரு லுக் தான் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் முன்னாடி எப்படி வந்து அவ்வளோ ஃப்ரிஸியாக இருந்துச்சு, இப்போ வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட்டாக. ஆல்சோ இது எப்படி இன்வர்ட்ஸில் வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் வந்து அவுட்புட் இருக்கும். இந்த டூலில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ஒரு நேச்சுரல் ஒரு ப்ளோ ட்ரை எஃபெக்ட் வந்து இதில் கிடைக்கும். ரொம்ப அந்த சலூன் டைப் இல்லைனாலும் ஒரு நேச்சுரல் ஹோம் ஸ்டைல் உங்களுக்கு வந்து ஒரு ப்ளோ ட்ரை கிடைக்கும். ஆல்சோ இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் எவர் ஹேர் ஸ்டைலிங் டூல் அப்படின்றதுனாலையும் ஐ எம் அ லிட்டில் பயஸ்ட் இன் தட். எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம் அப்படின்னா எனக்கு ஐ ஃபீல் லைக் இதில் வந்து நிறைய ஹீட் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் சரி, எந்த டூல் யூஸ் பண்ணாலும் சரி, ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நான் வந்து இதில் காட்டல, நான் வந்து பிஹைண்ட் த சீன்ஸில் நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஹேர் ஃபால் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால இதை நான் ரொம்ப ரேர் கேஸில் தான் யூஸ் பண்ணேன். லைக் ரெகுலராக நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஒன்ஸ் இன் அ வைல் எனக்கு இந்த மாதிரி நேச்சுரலான ஒரு ப்ளோ ட்ரை எஃபெக்ட் வேணும் அப்படின்றப்ப மட்டும்தான் நான் இது யூஸ் பண்ணுவேன். ஸோ யூ கேன் டேக் யுவர் கால். இது வந்து 2500 நான் சொன்ன மாதிரி. இப்போ வந்து ஐ திங்க் ரேட்டு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கலாம். நான் வந்து இதை நைக்காலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. 3 இயர்ஸாக இது வந்து நல்லா இருக்குது ப்ராடக்ட். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் ப்ரஷ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டூல் என்னென்னு பார்ப்போமா.
செகண்ட் நான் வாங்கின ப்ராடக்ட் வந்து ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்னர். இது நான் எதுக்கு வாங்கினேன்னா, ஆஃபீஸ் போகிற டைமில் வந்து என்னால் டக்குன்னு இந்த ப்ளோ ட்ரை ப்ரஷை வச்சு இழுக்கலாம் முடியாது. சம்டைம்ஸ் அது வந்து முடியல கூட மாட்டிக்கும். ஓகேவா, எனக்கு அதெல்லாம் வந்து பிடிக்காது. ஸோ அந்த டைமில் வந்து நிறைய ஹேர் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நார்மல் நம்ம ஹேர் ட்ரையிங் ப்ரஷை வச்சு ஹேர் ட்ரை பண்ணும்போது ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு எடுக்கும். பட் இதுவே அந்த ப்ளோ ட்ரையிங் ப்ரஷ்னா அட்லீஸ்ட் எனக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட எடுக்கும். ஸோ எனக்கு வந்து அவ்வளோ டைம் எல்லாம் இருக்காது. ஸோ ஒரு 5 மினிட்ஸ்லேயே குவிக்காக ஹேரை ஃபுல்லாக ட்ரை பண்ணிடணும். ஃபுல்லாக ஓகே, இட்ஸ் நாட் அபவுட் 80 or 70%. ஃபுல்லாக ஹேரை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இந்த டூல் யூஸ் பண்ணேன். ஸோ வித்வுட் மச் டாக்கிங் ஐல் ஷோ யூ த ப்ராடக்ட். ஸோ இதுதான், இஃப் யூ சி வந்து எந்த பிராண்ட்லேருந்துனா ஃபிலிப்ஸோட பிராண்ட்லேருந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். இதுதான் நான் வந்து செகண்டாக வாங்கின டூல். ஓகேவா, நான் வாங்கும்போது எனக்கு வந்து ப்ரைஸ் நிஜமாகவே ஞாபகம் இல்லை. ஸோ இது வந்து ஃபிலிப்ஸோட ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ப்ரஷ். ஓகே, இது வந்து ரொம்ப ஈஸி. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். என்னென்னா இதுலேயுமே செட்டிங்ஸ் இருக்குது. ஓகேவா, இஃப் யூ சி ஹியர், இது வந்து ஆஃபில் இருக்குது. இங்கே ஒரு செட்டிங் அண்ட் இங்கே ஒரு செட்டிங் இருக்குல்ல. ஃபஸ்ட்டு செட்டிங் என்னென்னா, கொஞ்சம் வேவியாக இருந்துச்சுன்னா அதை ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு செட்டிங். அண்ட் ரொம்ப என்ன மாதிரி முடி வச்சுருக்கவங்களுக்கு வந்து வேணும்னா செகண்ட் செட்டிங். ஸோ அந்த மாதிரி பேஸஸில் நீங்கள் வச்சு அதை பண்ணிடணும். ஸோ என்னோட ஹேரில் வந்து திருப்பி நான் பண்ணி காட்டினா ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட்டு. ஐ மீன் என்ன சொல்கிறது, எல்லா கேர்ள்ஸுக்குமே வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கணுன்றது வந்து ஒரு பெரிய ட்ரீமாக தான் இருக்கும். இதை வந்து கேர்ள்ஸ் வெர்ஷன் ஆஃப் PS5 சொல்லுவாங்க, விச் இஸ் மை ஃபேவரட் பொசிஷன். திஸ் இஸ் மை ஃபேவரட் ஹேர் ஸ்டைலிங் டூல், டைசன். இதில் ஆக்சுவலாக எனக்கு நிறைய பிடிச்ச விஷயம் இருக்குது. 1 2 அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் நான் எது சொல்லுவேன்னா, இதில் வந்து ரொம்ப மினிமல் ஹீட்டு தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மற்ற ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப மினிமலான ஒரு ஹீட்டு தான் இதில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால் எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் ஃபேவரட். அண்ட் ஆல்சோ மை ஹேர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. இதில் ஆக்சுவலி நிறைய டூல்ஸ் இருக்குது. ரோமியோ வேறு எக்ஸைட் ஆகிட்டான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஆஸ் யூ கேன் சி ஹியர். இதுலேயுமே வந்து கோல்டு, மீடியம் அண்ட் ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹையஸ்ட் ஹீட் வச்சாலுமே அவ்வளோ ஹீட்லாம் வராது எனக்கு, நான் கம்பேர் பண்ண மற்ற ப்ராடக்ட்ஸோடு பார்க்கும்போது. அண்ட் தென் இதில் ஃபேனுக்குமே ஒரு ஸ்பீட் இருக்குது, லோ, மீடியம் அண்ட் ஹை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே ஒரு ஆப்ஷன். அண்ட் தென் பின்னாடி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லாக் அண்ட் அன்லாக் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு தான் நம்ம மேலே ஃபிக்ஸ் பண்ணுற எல்லா டூல்ஸுமே வந்து அன்லாக் அண்ட் லாக் பண்ண முடியும். எடுத்தோடனே கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படின்னு நான் வந்து காட்டிடுறேன். எத்தனை அதில் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ஐட்டம்ஸ் இருக்கணும் பார்த்துக்கலாம். இது வந்து டூல் நம்பர் 1. இது வந்து எதுக்குன்னா ட்ரை பண்ணுறதுக்கு, ஹேர் ட்ரை பண்ணுறதுக்கு. ஓகேவா, இந்த சைடில் தான் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகே, செகண்ட் ப்ராடக்ட் இஸ் திஸ் ஒன். இது வந்து மோர் லைக் அ ஸ்ட்ரைட்னிங் ப்ரஷ் தான். ஓகேவா, third one is very much similar to my previous blow drying brush. ஓகேவா, இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணல அதே மாதிரியான ஒரு டூல். பட் இது வரைக்கும் நான் வந்து இந்த டூல் நான் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. பிகாஸ் நான் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ப்ளோ ட்ரையிங் ப்ரஷ் இருக்குது, அதுக்கப்புறம் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் நான் வச்சுருக்கேன். நான் ட்ரையே பண்ணது கிடையாது. அண்ட் தென் கம்ஸ் த மோஸ்ட் ஃபேவரட் பார்ட். ஆக்சுவலாக கேர்லிங்க்கு மட்டுமே 2 ஹெட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பிக் சைஸ். ஓகேவா, இது வந்து கொஞ்சம் இது பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய கேர்ள்ஸ் மாதிரி வரும். ஸோ அதுக்கான டூல் வந்து இது. ஆல்சோ இது வந்து நியூ வெர்ஷன் அப்படின்றதுனால இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் இது கிடையாது. ஓகேவா, இந்த சைடு நம்ம திருப்பினோன்னா இந்த சைடுக்கு வந்து கேர்ள் ஆகும். அண்ட் இந்த சைடு நம்ம வந்து இப்படி திருப்பிட்டோன்னா இந்த சைடுக்கு வந்து நம்மளுக்கு கேர்ள் ஆகும். ஸோ விச் சேவ்ஸ் அ லாட் ஆஃப் டைம். இது கூட இன்னொரு ஒரு கேர்லிங் ஹெட்டும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி கீழேருந்து இப்படி வந்து ஸ்லிம்மாக வருதுல்ல. ஸோ இதை வச்சு நம்ம பண்ணும்போது ஒரு குட்டி குட்டி கேர்ள்ஸ்லாம் வந்து ரொம்ப க்யூட்டாக வரும். 2 டிரெக்ஷனில் வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணுற அந்த ஆப்ஷன் வந்து இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் லாஸ்ட் திங் இஸ் இது எதுக்குன்னா, இப்போ நம்ம வந்து ஹேர் எல்லாமே ட்ரை பண்ணி முடிச்சுட்டு இங்கே குட்டி குட்டி ஹேர்லாம் அப்படியே நட்டுட்டு நிற்கும்ல. ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த டூல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நான் ஒரே ஒரு வாட்டி தான் ட்ரை பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு இது ட்ரை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கல. எப்போவுமே நான் வந்து ஒரு அவசரத்தில் சுற்றுறதுனால இது வந்து என்னால் ட்ரையே பண்ண முடியல. மேபி நம்ம இந்த வீடியோவில் வந்து இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். அண்ட் தென் லாஸ்ட்டாக இதில் ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா, கீழே இதை வந்து இப்படி கழட்டிட்டு ஸோ இப்படி வச்சு இந்த ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். இதுக்குள்ளேயுமே டஸ்ட் வந்து இப்போ டஸ்ட்டு பறந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுக்குள்ளேயுமே வந்து டஸ்ட் வந்து நிறைய செட்டில் ஆகும்னு சொல்லிட்டு இப்படி வந்து நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கான ஒரு டூல் தான் வந்து இது. ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் திங். ஃபஸ்ட்டு நான் இந்த டூல் வந்து ட்ரையே பண்ணலன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸி. இதில் வந்து நம்ம பார்த்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்படி உள்ளே கொடுத்துட்டோன்னா இது வந்து லாக் ஆகிடும். அண்ட் தென் இதை ரிமூவ் பண்ணோன்னா இங்கே வந்து ஒரு பட்டன் இருக்கும், அதை இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். டப்புன்னு எடுத்தோன்னா அப்படியே
டமால்னு போயிடும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹேரை நம்ம பார்ட்டிஷன் பண்ணி அப் அண்ட் டவுன் அப்படின்னு பண்ணிட்டு தான் நம்ம இதை பண்ணுவோம். இப்போ வந்து நான் சும்மா ஒரு டெமோ மாதிரி தான் கட்டுறேன். ஸோ அதனால ஒரு சைடில் மட்டும் நான் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன், ஃபுல் ஹீட்டில் வைக்காமல் மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். பிகாஸ் ஆல்ரெடி ஒரு ஹீட்டிங் டூல் யூஸ் பண்ணிட்டேன், அதனால் எதுக்கு நிறைய ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி வைக்கலை. ஸோ இப்போ அதை வச்சு பண்ணதுனால இப்போ எப்படி வந்து இந்த அதே மாதிரி ஒரு பெண்ட் வந்திருக்கு தெரியுதா? இன்வெர்ட்ஸில் நான் வந்து அந்த ப்ளோ ட்ரை பண்ணதுனால எவ்வளோ அழகாக இப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா கர்வ். ஸோ இதே மாதிரி அவுட் சைடில் நம்ம பண்ணால் அவுட் சைடு அதே மாதிரி வரும். வேணால் அதையுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் அவுட் சைடில் பண்ணதுனால இப்போ அந்த இதெல்லாம் தெரியுதா? இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டூல் ட்ரை பண்ணிடலாம். கர்ல்ஸ் எனக்கு வந்து ஃபுல்லாகவும் கேர்ள் இல்லை, ஃபுல்லாகவும் ஸ்ட்ரைட் இல்லை. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஒரு கேட்டகரினால எனக்கு வந்து எய்தர் ஃபுல் ஸ்ட்ரைட்னா ரொம்ப பிடிக்கும், இல்லைனா நல்ல ஒரு கேர்ள்ஸ் பண்ணால் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு வந்து இந்த கேர்ள்ஸ் வந்து ரொம்ப ஃபேவரட். ஓகேவா? இது வந்து டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, கீழே வந்து ஹேர் அப் அண்ட் டவுன் பண்ணிவிட்டு கீழே வந்து நான் வந்து பெரிய கேர்ள்ஸும் மேலே வந்து சின்ன கேர்ள்ஸும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். பிகாஸ் ரெண்டு டூலையும் யூஸ் பண்ணிட்டு ஒரு சைடு பெருசு ஒரு சைடு சின்னதுனா வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்காது. இதுதான் வந்து இந்த ஃபைனல் அவுட்புட். இன்னொரு பாயிண்ட் நான் வந்து இதில் சொல்லணும்னு நினச்சேன். ஹேர் மூவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணால் இன்னும் லாங்கராகவே இது வந்து ஸ்டே ஆகும். ஓகே, நான் இப்போ எந்த ஒரு ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணாமல் வெறும் ஹீட் ப்ராடக்ட் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணதுனால இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு தான் வரும். இப்போ நான் வந்து இந்த ஸ்மால் சைஸ் பேரல் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். தெரியுதா ஹவு பவுன்சி இட் இஸ்? நான் வந்து கொஞ்சம் அவசரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் ரேண்டமாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்தாலே தெரியும் கேர்ள்ஸ் வந்து ஒரு சைடில் சின்னது அண்ட் கீழே வந்து நான் வந்து பெருசாக பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் பார்ட் ஆஃப் திஸ் ஹோல் டைசன் திங். இது எடுத்து வச்சுருவோம். ஸோ நம்ம வந்து கேர்ள்ஸும் பார்த்தாச்சு. எப்போவுமே நான் இந்த கேர்ள்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுவேன்னா, இந்த லாங் டீத் உள்ள ப்ரஷ்ஷை வந்து இப்படி சும்மா ஒரு லைட்டாக இப்படி பண்ணிடுவேன். ஸோ தட் இட் லுக்ஸ் லைக் அ வெரி நேச்சுரல் ஒரு கேர்ள் மாதிரி தெரியணுன்றதுக்காக. ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு அட்டாச்மெண்ட் மட்டும் நான் காட்டல, விச் இஸ் திஸ் ஒன். நானே இது வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அழுக்கெலாம் வந்துருச்சு. ஓகே, இதில் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறோன்னா, இங்கே தெரியுது அவங்களுக்கு கொஞ்சமாக முடி வந்து அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரிஸியாக ஆனது. ஸோ அதை வந்து நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு எனக்கு தெரில, பட் இட்ஸ் நைஸ். ஸோ ரைட் நவ் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிளம்புறதுனால நான் இதை வச்சே ஒரு ஹேரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு ரெடி ஆகிட்டு நான் வந்து அங்கே தான் கிளம்ப போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ரெடி. ஸோ பவுடர் அடித்தாச்சு, ஒரு குட்டி போட்டு இப்போ நான் பொட்டு வச்சுருக்கேன், ஆனால் அது தெரிகிற மாதிரியே இல்லை, லைட்டாக வச்சுருக்கேன் ஜுமுக்கி. ஆக்சுவலாக நான் ஒரு கோவில் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து பூ வைக்க போகிறேன். So I will see you all in my next video. Bye bye.